தொடர்ந்து உக்ரைன் தொடர்பாக பேசி வந்த அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய நாளில் வெள்ளை மாளிகையில் காசா தொடர்பான ஒரு விசேட கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு விட்காஃபினுடைய அறிவிப்பினூடாக அனைவரும் தெரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு விரிவான சந்திப்பாக இது இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவினுடைய விசேட தூதுவராக செயல்படக்கூடிய விட்காஃப் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூட வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். இஸ்ரேல் இராணுவத்துடனான ஒப்பந்தங்களை மேற்கொண்டதற்காக மைக்ரோசாஃப்ட்டுக்கு முன்பதாக மைக்ரோசாஃப்டினுடைய ஊழியர்கள் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். நாயிம் காசிம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். என்ன அறிவிப்புனா, நீங்கள் எங்களை ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று எந்த வழியில் வலியுறுத்தினாலும் உள்நாட்டு போராக அது மாறிவிடும். நாங்கள் இறுதியாக லெபனானிய அரசாங்கத்தோடு சண்டையிட வேண்டி வந்துடும். ரெண்டு தரப்பையும் எதிர்கொள்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க கேட்டுக்கொண்டதற்காகத்தான் நாங்கள் இஸ்ரேலோடையே சண்டை பிடிக்காம ஓரளவுக்கு அமைதி காத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி வந்த நிலையில் இதே சூடான பேச்சுக்கள் தொடர்ந்து வரும்போது இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், உலகத்தில் ஏற்பட்ட பாரிய யுத்தங்களில் ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் இத்தனை நாட்களாக ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்று வருகிறது என்று சொன்னால் அது காசாவினுடைய யுத்தம் தான். காசாவினுடைய யுத்தம் என்பது ஒரு மாதம் கூட தாங்காது. பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் ஒரு மாதத்தோடு முடிவுக்கு வந்துவிடும் என்கிற ஒரு எண்ணத்தை உலகத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காட்டி இருந்த நிலையில் 2 ஆண்டுகளை நெருங்குகிற இந்த தருணத்தில் கூட யுத்தத்தை முடிக்க முடியாமல் இஸ்ரேல் தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிகிறது. இப்படியான நிலையில தான் தொடர்ந்து உக்ரைன் தொடர்பாக பேசி வந்த அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய நாளில் வெள்ளை மாளிகையில் காசா தொடர்பான ஒரு விசேட கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு விட்காஃபினுடைய அறிவிப்பினூடாக அனைவரும் தெரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு விரிவான சந்திப்பாக இது இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவினுடைய விசேட தூதுவராக செயல்படக்கூடிய விட்காஃப் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கூட வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். என்ன முடிவு வரப்போகிறதுங்கிறத அவர் சொல்லி இருக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னா, காசாவுக்குள்ளே இஸ்ரேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை அமெரிக்க அதிபர் முடிவெடுக்க மாட்டார், அதை இஸ்ரேல் தான் முடிவெடுக்கும். காசாவை பொறுத்தவரையில் காசாவில் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தடைக்கல்லாக இருப்பது இஸ்ரேல் அல்ல, பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் அதனுடைய போராளி குழுக்களும் தான் என்று இல்லாத ஒரு பச்சையான ஒரு பொய்யை பகிரங்கமாக பேசியிருக்கிறார் அமெரிக்காவினுடைய தூதுவர், மத்திய கிழக்குக்கான தூதுவர். காரணம் என்னன்னா, தாங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு தயார் என்றும் அமெரிக்காவினுடைய இதே விட்காஃப் விடுத்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து கடந்த வாரமே பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் சமாதானம் எப்படி வர வேண்டும் என்கிற நிபந்தனைகளோடு தங்களுடைய சாதகத்தை தெரிவித்து விட்டதற்கு பிறகு மீண்டும் அவங்களால தான் நடக்காம இருக்குதுங்கிறார். அதுக்கான காரணம் என்னன்னா, மீண்டும் மீண்டும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் கோரக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னா, நீங்கள் ஆயுதத்தை கைவிட வேண்டும், நீங்கள் எங்களோடு சண்டையிடக்கூடாது, நீங்கள் சரண்டர் ஆக வேண்டும், காசா விட்டு நீங்க ஒதுங்கிருங்க, நாங்க அரபு நாடுகளோடு பேசி எதையாவது பண்ணிக்கிறோம் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. ஆனால் இவர்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, 2ல் 1 பார்த்துருவோம். ஏன் அமெரிக்காவினுடைய அதிபராக ஜனவரி மாதம் 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு கூட காசாவை நரகமாக்குவேன் என்றார். ஆனால் எதையுமே அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது. காசாவை வெல்ல முடியாமல் தடுமாற கூடிய இந்த சூழல்ல இன்றைக்கு அமெரிக்க அதிபருடைய தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளில் முக்கியமான எந்த முடிவுகளும் வரமாட்டாது என்பதை சர்வதேச ஊடகங்களே எதிர்கூறி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த யுத்தத்தை இந்த ஆண்டு இறுதி வரைக்குள் முடிக்க முடியாத சூழல் ஏற்படும் என்று விட்காஃப் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி தான் புலிவால பிடிச்ச கதையாக தற்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் காசா யுத்தம் மாறிவிட்டது. ஏன்னா பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் புலி கடிச்சிரும், கையை விட்டாலும் கடிச்சிரும் என்கிற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பிடிச்சுக்கிட்டே இருக்கவும் முடியல, விடவும் முடியல என்கிற ஒரு இக்கட்டான சூழலில் அவமானப்பட்டு நிற்கிறார்கள் இவர்கள் இருவரும் என்கிற நிலைகளுக்கு மத்தியில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, 2 தசாப்தங்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில்
இல்லாத அளவுக்கு பாரிய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் என்கிற இஸ்ரேலிய ஆய்வாளர்களுடைய சிறப்பு ஆய்வு கட்டுரை இன்றைக்கு இஸ்ரேலிய பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, 2024ஆம் ஆண்டில் இருந்து புதிதாக இஸ்ரேலுக்குள் குடியேறியவர்கள், இஸ்ரேலுக்குள் வெளிநாடுகளில் இருந்து சேர்ந்திருப்பாங்களா இல்லையா, பாலஸ்தீனத்தினுடைய பகுதியில் அவங்க பிடிப்பாங்க, அதில் குடியேறுவாங்க. இப்படியானவர்கள் பல பேர் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுடைய நிதி அமைச்சகத்தினுடைய ஆய்வுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அக்டோபர் 8 இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை ஆரம்பித்ததில் இருந்து ஜூலை 2024 வரைக்குமான காலப்பகுதிகளில் 8300 தொழில்நுட்ப வல்லுநர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இதனுடைய தாக்கம் 8300 பேர் தானே என்று கடந்து போகாத அளவுக்கு இதனுடைய தாக்கம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இந்த நவீன டெக்னாலஜிகள்ல, ராணுவத்தினுடைய தொழில்நுட்பங்கள்ல, தொழில்நுட்ப ரீதியிலான வருமானம் இஸ்ரேலுக்கு நாட்டின் வருமானத்தின் 1/3 பகுதியாக இருக்கிறது. 1/3 பகுதி வருமானம் இஸ்ரேலுடைய தொழில்நுட்ப ரீதியாக வரக்கூடிய வருமானம் தான். அந்த 1/3 பகுதியான வருமானம் இருக்குதா இல்லையா, உதாரணமாக அவர்களுடைய ஆண்டு வருமானம் 100 பில்லியன் USD என்று வச்சுக்கிட்டா, அதுல 35 பில்லியன் USD இந்த தொழில்நுட்ப வருமானமாகத்தான் இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த 35 பில்லியன் USD மொத்தமாக 100% மாற்றி பார்த்தீங்கன்னா இதிலே 1/3 பகுதி இந்த 8300 பேரால தான் வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 பில்லியன் USD வருமானங்கள் வரக்கூடிய நிலையில் இருந்தவங்க நாட்டை விட்டு ஓடி இருக்கிறார்கள். குறைந்தது ஒரு வருடமாவது நாங்கள் வெளிநாடுகள் இருக்கிறோம், யுத்தம் முடிகிற வரைக்கும் நாங்கள் வர விரும்பல என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த 8300 பேரால வரக்கூடிய வருமானத்தை தாண்டி இவர்கள் செய்யக்கூடிய தொழில்நுட்பங்களால் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருடைய வாழ்வாதாரமும் அதற்குள் அடங்கி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே இஸ்ரேல் பொருளாதார ரீதியாக தத்தளிப்பது மட்டுமல்ல, இஸ்ரேலுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் மட்டுமல்ல, பல பேரும் நாட்டை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள். இனி இஸ்ரேல் நமக்கு பாதுகாப்பான நாடு இல்லை என்பதை அவர்கள் உணர தலைப்பட்டு விட்டார்கள் என்கிற நிலையில் ஹரேட்ஸ் செய்தித்தாள், இஸ்ரேலுடைய முக்கியமான ஒரு செய்தித்தாள், அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் இஸ்ரேலுடைய ஏராளமான ஆயிரக்கணக்கான மெர்காவா டேங்குகள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. காசாவுக்குள்ள செயல்படக்கூடிய மெர்காவா டேங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான டேங்குகள், உலகத்திலேயே நம்பர் 1 டேங்குகளாகத்தான் இவைகள் சொல்லப்படும். சுட்டு தள்ளும், யாராலும் அழிக்க முடியாது என்று பேசப்பட்ட மெர்காவா டேங்குகளை வெறும் 530 அமெரிக்க டாலர்கள், 530 அமெரிக்க டாலர்னா ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கே எவ்வளவு வரும்னு கணக்கு போட்டுக்கிறங்க. ரொம்ப ரொம்ப சீப் ரேட்ல செய்யப்படுகிற பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய யாசின் 105 என்கிற ராக்கெட் தாக்குதல் மூலமாக மெர்காவா டேங்குகள் வெடித்து சிதறுகிற நிலை உருவாகி இருக்கிறது. இந்த 530 டாலர்களை செய்யப்படக்கூடிய யாசின் 105 பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய மூத்த போராளி, இந்த போராட்ட சகோதரர்களை உருவாக்கிய உத்வேகத்தை கொடுத்த அகமது யாசின் அவர்களுடைய பேரில் தான் இந்த ஆயுதத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த ஆயுதத்தினால் தான் அவ்வளவு பிரம்மாண்டமான மெர்காவா டேங்க் அளிக்கப்படுகிறது. இந்த மெர்காவா டேங்குகளை செயல்படுத்த முடியாமல் ஆயிரக்கணக்கான டேங்குகள் காசாவுக்குள் புதைந்து நிற்கிறது. ஏன்னா அதில் பார்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அதை அடிச்சு வெடிச்சு சிதற வச்சுட்டாங்க. திரும்ப அதை செஞ்செடுக்கிறதுனா சாதாரண ஒரு நிலையாக இல்லாது. அதை தாண்டி ஜெர்மன் கொண்டு வந்திருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கான ஆயுத தடை காரணமாக இஸ்ரேலால் மெர்காவா டேங்குகளை மீண்டும் புதுப்பிக்க முடியாமல் இருக்க, புதிய டேங்க் வாங்குறத நினைச்சும் பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற போது இருக்கக்கூடிய டேங்குகளை செஞ்செடுக்கிறதுக்கான பார்ட்ஸ் இல்லாமல் தடுமாறுகிறார்கள். எனவே ஆயிரக்கணக்கான டேங்குகள் தற்போது செயல்படுத்த முடியவில்லை. இதுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ளே நுழைவதற்கு பயப்படக்கூடிய முக்கியமான காரணம். ஏன்னா டேங்குகள் இருந்தாலே வாடா போகலாம் உள்ள என்று சொல்லிட்டு டேங்க்ல யாவது போயிடலாம், அடிச்சா டேங்கை மீறித்தானே நம்ம சாக போறோம்னு இருக்கலாம். ஆனால் இப்போ எப்படி போக வேண்டியிருக்கா, டேங்கே இல்லாமல் போக வேண்டும். டேங்கில் போனாலே அடிச்சு தூக்கிடுறாங்க. அப்போ டேங்க் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்? அதனால தான் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள் நடத்திய வான்வழி தாக்குதல்களை கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 76 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 298 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேல் ராணுவத்துடனான
ஒப்பந்தங்களை மேற்கொண்டதற்காக மைக்ரோசாஃப்ட்டுக்கு முன்பதாக மைக்ரோசாஃப்டினுடைய ஊழியர்கள் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். சிஎன்பிசி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியினூடாக இதை நாம் அறிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் மைக்ரோசாஃப்டினுடைய தலைமையகத்துக்கு முன்பதாக நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு எதிராக மைக்ரோசாஃப்ட் நடவடிக்கை எடுக்கும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. மைக்ரோசாஃப்ட், கூகுள், உலகத்தில் எந்த கம்பெனி எல்லாம் இருக்குதோ எல்லா கம்பெனிகளுடைய ஆட்களும் கூட தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்திற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை இதனூடாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா தொடர்ந்து லெபனான்ல ஒரு சூடான நிலை இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன சூடான நிலை என்று சொன்னால், லெபனான்ல இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய, தொடர்ந்தும் செயல்பட்டு வரக்கூடிய லெபனானிய போராட்ட அமைப்பாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களை நிராயுதபாணியாக்குவது, ஹெஸ்புல்லாக்கள்ல ஆயுதத்தை கீழே போட்டுட்டு அவங்க சரண்டர் ஆகணும், லெபனானுடைய ராணுவம் தான் கண்ட்ரோல் பண்ணணும் என்கிற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவும் லெபனானுடைய இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும் சேர்ந்து இந்த முடிவை நாங்க ஆகஸ்ட் கடைசிக்குள்ள கொண்டு வர போறோம்னு டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க. இந்த நிலையில் நம்ம தனியான ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறோம். லெபனானுடைய அரசாங்கத்துக்குள்ளேயே 62 எம்பிக்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அணியாக ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள். அதை தாண்டி லெபனானிய ராணுவம் என்பது செல்லா காசு, ஒண்ணுக்கு உதவாத உப்புச்சப்பில்லாத ஒரு ராணுவமாக இருக்கிறார்கள். அந்த ராணுவத்துக்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களோடு சண்டையிட முடியாது. ஏன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கே சண்டையிட முடியாத நிலை இருக்கும்போது அவர்கள் எப்படி இவர்களோடு சண்டையிடுவார்கள் என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய சூழல்ல இல்லை நாங்கள் தொடர்ந்து லெபனானுடைய ஆட்சியை தக்க வைக்கணுமாக இருந்தா நீங்க இஸ்ரேல் சொல்வதை போன்று, அமெரிக்கா சொல்வதை போன்று ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை தொடர்ந்தும் எழுப்பி வந்த நிலையில தான் தற்போது மிக தெளிவாக ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். என்ன அறிவிப்புனா, நீங்கள் எங்களை ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று எந்த வழியில் வலியுறுத்தினாலும் உள்நாட்டு போராக அது மாறிவிடும். நாங்கள் இறுதியாக லெபனானிய அரசாங்கத்தோடு சண்டையிட வேண்டி வந்துடும். ரெண்டு தரப்பையும் எதிர்கொள்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க கேட்டுக்கொண்டதற்காகத்தான் நாங்கள் இஸ்ரேலோடையே சண்டை பிடிக்காம ஓரளவுக்கு அமைதி காத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி வந்த நிலையில இதே சூடான பேச்சுக்கள் தொடர்ந்து வரும்போது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் இத்தனை நாட்களாக நம்ம பார்த்து வருகிற ஹிஸ்புல்லாக்களுடைய புதிய தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் நாயிம் காசிம் அவர்கள் ராணுவ சீருடையில் இருக்கிற வீடியோவாக அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாயிம் காசிம் அவங்க ராணுவ சீருடையில் இருந்து இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லை. இப்படித்தான் நாயிம் காசிமை பார்த்திருக்கிறாங்க ஹிஸ்புல்லாக்களுடைய பொதுச் செயலாளர். அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் இன்றைக்கு அவர்களுடைய ராணுவ பலத்தினுடைய சில காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. ஏன்னா லெபனான் ராணுவத்தை விட ஹிஸ்புல்லாக்கள் பலம் வாய்ந்தவர்கள் என்கிற நிலையில இன்றைக்கு அந்த வீடியோவில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. நாயிம் காசிம் அவர்கள் ராணுவ சீருடையில் இருக்கக்கூடிய வீடியோவாக அந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனூடாக நாயிம் காசிம் அவர்களுடைய ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நாங்கள் யுத்தத்திற்கு தயாராகிவிட்டோம். ஒன்றோ உள்நாட்டு யுத்தம் அல்லது இஸ்ரேலுடனான யுத்தம். இஸ்ரேலுடனான யுத்தத்தை பொறுத்தவரையில் தற்போதைக்கு அது ஒரு நிலுவை நிலையாக நிற்கக்கூடிய தருணத்தில் எங்கள் ஆயுத களைவு என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. அதுக்கு ஒரு காரணமும் என்னன்னு கேட்டா, ஹிஸ்புல்லாக்கள் நிராயுதபாணி ஆக்கப்பட்டு விட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய போராட்ட அமைப்புகள் நம்பர் 1 அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய அமைப்பு, ஏவுகணை திறன் கொண்ட அமைப்பு, ஏவுகணை தாக்குதல்களை பல முனைகளிலும் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்திய ஒரு அமைப்பு. இவங்க நிராயுதபாணி ஆக்கப்பட்டால் இஸ்ரேல் லேசா லெபனானை பிடிச்சிருவாங்க, லேசா லெபனானை கைப்பற்றிடுவாங்கிற காரணத்தினால தான் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்கிறார்கள். குறிப்பாக லெபனானுடைய பொதுமக்கள் கூட தொடர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக லெபனானுடைய அரசாங்கத்திற்கு எதிராக என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் லெபனானிய பொதுமக்களுடைய கருத்துக்களை என்னன்னு சொன்னால், லெபனானுடைய ராணுவம்ங்கிறது ரொம்ப பலவீனமானது, அவர்களால் இஸ்ரேலோடு சண்டை பிடிக்க முடியாது, ஏன் ஹிஸ்புல்லாக்களோடும் சண்டை பிடிக்க முடியாது. ஆனால் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து இஸ்ரேலோடு பல ஆண்டுகளாக சண்டை பிடித்திருக்கிறார்கள். இஸ்ரேலுங்கிறது நவீன ஆயுதங்களை கொண்ட, நவீன வெடிமருந்துகளை கொண்ட, நவீன போர் விமானங்களை கொண்ட, நவீன டேங்குகளை கொண்ட, நவீன கனரக ஆயுதங்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. அவர்களோட இவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களிடத்தில் ஆயுதம் இருக்க வேண்டும், அதுதான் லெபனானுக்கு பாதுகாப்பு என்று லெபனானிய பொதுமக்களே சொல்லக்கூடிய ஒரு நிலையும் தற்போது உருவாகி இருக்கிறது. எனவே இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக லெபனானிய அரசாங்கத்திற்கு வந்துவிட போகிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இம்மானுவேல் மக்ரான், பிரான்சினுடைய அதிபர்,
இமானுவேல் மெக்ரான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு கடிதம் ஒன்று, ஒரு அறிவுரை ஒன்றை மிக தெளிவாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த செய்தியும் வெளியாக இருக்கேன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்க போகிறோம் என்பதில் மிக உறுதியாக இதுவரைக்கும் மெக்ரான் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு மெக்ரான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமைதியை மத்திய கிழக்கில் அடையணுமாக இருந்தால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட பாலஸ்தீனமாக இருக்க வேண்டும் என்றால், இஸ்ரேலும் பாலஸ்தீனத்தை அரசாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாலஸ்தீனம் புதிதாக உருவாகிற பாலஸ்தீனமும் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும். அதாவது இரண்டு நாடுகள் என்கிற கோட்பாட்டை தான் அவர் கொஞ்சம் விரிவாக சொல்லி இருக்கிறாரு. சொன்னது மட்டுமல்லாம பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து ஒரு அரசாங்கமாக ஏற்றுக்கொள்வதால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று கருதுவது தவறானது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் பிரான்ஸ் எடுக்கக்கூடிய இந்த முடிவுனால இஸ்ரேலுக்கும் பிரான்சுக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எங்களுடைய நாடு சுயாதீனமாக இந்த முடிவை எடுக்க போகிறது. அது மட்டுமல்லாமல் பிரான்சில் இருக்கக்கூடிய யூத குடிமக்களை பாதுகாப்பது என்பதும் எங்களுடைய கடமையாக இருக்கிறது. பாலஸ்தீனர்களுக்கு என்று ஒரு அரசாங்கத்தை உறுதியாக ஆதரிப்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். இஸ்ரேலுடைய பாதுகாப்பிலும் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று சொல்லி என்ன பண்றானே, அலாதரா நாங்கள் உங்களோடையும் இருக்கிறோம்டா, உங்களோட இருக்கிறோம்ங்கிறதுக்காக அதை அங்கீகரிக்காமல் இருக்க முடியுமா? இப்போ வேற வழியே கிடையாது, அதை அங்கீகரிச்சா தான் உண்டு என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, நெதன்யாகுனுடைய தலையை தடவி ஓங்கி ஒரு கொட்டு போட்டுக்கிறாருங்கிறது மிக தெளிவாக இந்த அறிவிப்பில் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் மீண்டும் நெதன்யாகு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன அரசாங்கம் என்றொன்றை உருவாக்க விடமாட்டோம் அப்படின்னு இருக்கிறார். என்னன்னா தலைவருக்கு தெரியும், ஏற்கனவே யுத்தத்தில் படுதோல்வி அடைஞ்சிட்டோம். பாலஸ்தீன தனி நாடுங்கிற விவகாரத்தை பிரான்ஸ் மாதிரி நாடுகள் எல்லாம் அங்கீகரிச்சுட்டான்னு சொன்னா நம்ம இனிமே எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது ரெண்டாவது, எலெக்ஷன் கேட்க கூட முடியாது என்கிற நிலை இருக்கிற காரணத்தினால தான் இவ்வளவு ரொம்ப ஆக்ரோஷமாக பாலஸ்தீன தனிநாடுங்கிறத உருவாக்க விட மாட்டோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்கிறார் இஸ்ரேலுடைய தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்கிற சூழல்ல இன்றைய தினம் இஸ்ரேலை நோக்கி யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகளுடைய படைப்பிரிவு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகளை தான் பார்க்குறீங்க. இஸ்ரேலுக்குள் அவர்களுடைய ஏவுகணை தாக்குதல் காரணமாக வெடித்து சிதறி இருக்கக்கூடிய காட்சிகளை இங்கே நீங்க காண முடியும். அல் ஜசீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் இந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இருக்கக்கூடிய காயமடைந்திருக்கக்கூடிய படைப்பிரிவுகளில் 50% மேற்பட்டவர்கள் உளவியல் ரீதியிலான சிரமங்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கு. பைத்தியம் முடிச்சு சுத்துறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஏண்டா இந்த யுத்தத்துக்கு போனோம், இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாப்ல எல்லாருமே என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே நேரம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பாகத்தான் இந்த தொகுப்பை வெளியிட்டிருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, அன்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.